الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக இன்றைய இந்த மார்க்க விளக்க உபன்யாச நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் அனர்த்தங்கள் சம்பந்தமாக ஒரு விடயங்களை நாம் பார்க்கலாமே நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த அனர்த்தங்கள் என்பதை நாம் எடுத்து நோக்குவோமேயானால் இந்த அனர்த்தங்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கும்போது மாற்று மத சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாதவராக இருக்கலாம், அவர் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால், தற்கால மக்களுடைய நடவடிக்கைகள் மூலமாகத்தான் என்ன செய்யுது, இந்த விஷயங்கள் வருகுது, இந்த அழிவுகள் வருகுது, இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகிறது என்கிற ஒரு காரணம். அடுத்ததாக முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஆன்மீக ரீதியாக நாம் பார்க்கும்போது அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகிறது என்று கூறப்படும் போது எமது முஸ்லிம்கள் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்றது என்பதில் எமக்கு மாற்று கருத்து இல்லை. அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிظلم வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். சூரத்துல் ஹூதிலே 117வது வசனமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஒரு சமுதாயம் சீர்திருத்தவாதிகளாக இருக்கின்ற நிலையில் அந்த சமூகத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அநியாயமாக அழிக்கவே மாட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காண்பிக்கின்றான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இயற்கை அனர்த்தங்கள் எமக்கு மட்டும்தான் ஏற்படுகின்றதா என்று பார்ப்போமேயானால் நிச்சயமாக இல்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொடக்கம் எமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலம் வரைக்கும் இந்த இயற்கை அனர்த்தங்கள் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த இயற்கை அனர்த்தங்கள் மூலமாக எமது சமுதாயம் திருந்த வேண்டும், அவர்களுக்கு ஒரு தண்டனையாக இதை அல்லாஹ் என்ன அனுப்பினான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்பதை நாம் என்ன செய்யலாம், இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தை முற்று முழுதாக என்ன செய்வான், அழித்து விடுவான். அப்படியே முற்று முழுதாக அந்த சமூகத்தை அழித்து விடுவான். அதுபோன்று இரண்டாவது வகையாக ஒரு சமூகத்துல கொஞ்சம் பேரை என்ன செய்வான், அழிப்பான். இந்த கொஞ்சம் பேரை அழிக்கிறது என்பது அந்த மீதம் உள்ளவர்கள் அதன் மூலமாக அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை விட்டு வைப்பான். அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நூஹ் நபி சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் என்ன செஞ்சான், அவர்களை வெள்ளத்தை கொண்டு, பாரியோர் வெள்ளத்தை கொண்டு, அனர்த்தத்தை கொண்டு என்ன செஞ்சான், அழித்தான். அதுபோன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை என்ன செஞ்சான், ஒரு நெருப்பால் என்ன செஞ்சான், அந்த சமூகத்தை அழித்தான். அதுபோன்று ஆதி சமூக கூட்டம், அவர்களுக்கு காற்றை கொண்டு என்ன செஞ்சான், அல்லாஹ் அழித்தான். இவ்வாறு பல்வேறுபட்ட சமுதாயங்களை என்ன செஞ்சான், அல்லாஹ் இயற்கை அனர்த்தங்களை கொண்டு அழித்தான். தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் எமது சமுதாயம் என்ன செஞ்சு கொண்டிருக்கி, இந்த டிசம்பர் மாசத்துல நமக்கு தெரியும் பெரிய ஒரு சுனாமியை நம்ம என்ன செஞ்சோம், எதிர்கொண்டோம். அது பாரிய ஒரு அழிவை இந்த உலகம் முழுக்க என்ன செஞ்சிச்சு, ஏற்படுத்திச்சு. ஆனா நம்மளோட சமுதாயம் என்ன செஞ்சு கொண்டிருக்கி, அந்த விஷயத்தை அந்த 26ஆம் தேதி வந்தா மட்டும் என்ன செய்யற, ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்புகளில், சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் பதிவை போடுவோம். ஆனால் எமது சமுதாயம் இதன் மூலமாக என்னத்தை நாடுது, இதன் மூலமாக எமது சமுதாயம் பெற்ற படிப்பினை என்ன என்று பார்ப்போமேயானால் ஜீரோவாகத்தான் இருக்கி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் பதிவுகளை போடுறோம்,
ஆனால் அதன் மூலமாக என்ன படிப்பினை வந்துச்சு என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதன் மூலமான படிப்பினை நமக்கு குறைவாகத்தான் இருக்கு. உதாரணமாக நம்ம இந்த சுனாமியை கடந்து வந்திருக்கோம். அந்த சுனாமி எதால் வந்துச்சு? கடல் மூலமாக என்ன செஞ்சிச்சு? நமக்கு சுனாமி வந்துச்சு. அந்த இடத்துல நாம் போகும்போது அந்த ஞாபகம் வேறு காலங்களில், உதாரணமாக ஜனவரியில், பிப்ரவரியில், மார்ச்சில், அக்டோபரில், செப்டம்பரில் இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த இடங்களுக்கு போகிறோம். அந்த இடங்களுக்கு போகும்போது நமக்கு ஒரு ஞாபகம் வருகிறதா? விரல்லே சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில இடம்பெறுகின்றது. சஹாபாக்கள் அழிவுகள் இடம்பெற்ற இடங்களை கடந்து செல்லும் போது அழுது கொண்டு, அவர்கள் அந்த முகத்தை மூடி அழுது கொண்டு அந்த இடத்தை விட்டு மிக வேகமாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் நாம் என்ன செய்யறோம்? புகாரியில பார்க்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வந்ததான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. எத்தனை அழிவுகளை நாம பார்த்திருக்கோம். சுனாமியை பார்த்திருக்கோம், கொரோனாவை பார்த்திருக்கோம், அதுபோன்று வெள்ள அனர்த்தங்கள் மூலமான அழிவுகளை பார்த்திருக்கோம், மண் சரிவுகளை பார்த்திருக்கோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் பாடில்லை. இவ்வாறுபட்ட ஒரு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த அளவுக்கு அதை பயர்ந்தார்கள். ஆனால் நாம பயப்படுறோம் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தபூக் என்கிற இடத்தில் போறாங்க. அந்த இடத்தில் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? ஆது சமூது கூட்டம், அந்த கூட்டம் அழிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? சமைக்காங்க. சமைக்கும் போது அவ்விடத்துல இருந்த ஒரு கிணத்துல தண்ணீரை அள்ளி என்ன செய்யறாங்க? சமைத்து முடித்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்த்து போட்டு, அந்த சமுதாயத்தினர் பாவித்த கிணறு இது என்கிற ஒரு காரணத்துக்காக அந்த உணவு அப்படியே என்ன செய்யறாங்க? கொட்டி விட செல்றாங்க. அந்த உணவு பின்பு மிருகங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இதுதான் மார்க்கம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சமுதாயமும் கை கொண்ட முறை அந்த அனர்த்தங்களுடைய நிலையில். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை அழிவுகளை பார்க்க ஒரு மாற்றம் வந்ததாக தெரியல சகோதரர்களே. இந்த அனர்த்தங்கள் மூலமாக அல்லாஹ் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கான்? ஒரு ஈமான் என்ன செய்யணும்? கூடணும். ஒரு அனர்த்தத்தை நாம எதிர்கொண்டுட்டோமா, அந்த அனர்த்தத்தை நினைத்தே நம்முடைய மீதி வாழ்க்கை என்ன செய்யணும்? போகணும். அந்த இடத்துக்கு போறோமா, அந்த அனர்த்தம் இடம்பெற்ற இடம் இது, அதால நம்முடைய ஈமான் நாளாந்தம் என்ன செய்யணும்? கூடணும். அதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அதிகம் நெருங்கணும். நம்முடைய அமல்களை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக அதிகரிக்கணும். அல்லாஹ் கூறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நீங்க என்ன வணங்குறதுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆனால் நம்ம அல்லாஹ் வணங்குறதும் இல்லை, அல்லாஹ்வுக்காக எந்த வேலையும் செய்யறது இல்லை, ஏனோ தானோ ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பாவங்களை விட்டு என்ன செய்யணும்? இந்த அனர்த்தங்கள் மூலமாகவே நம்ம என்ன செய்யணும்? தூரமாகணும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் பாவங்களை விட்டு விலகிறோமா? இணை வைத்தல் நம்முடைய சமுதாயத்திட்ட இல்லையா? பட்டி சுப்ஹானல்லாஹ் அதிகமாக நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிறதா இல்லையா? இந்த பாவங்களை விட்டு எப்ப விலகுவோம்? இந்த அனர்த்தங்களை அல்லாஹ் நமக்கு முழுமையாக தந்த யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பேர் அனர்த்தங்கள் மூலமாக அல்லாஹ் அழிக்கான். ஆனால் மொத்தமாக நம்முடைய சமுதாயத்தின் அல்லாஹ் அழித்தால் செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழியும் போது, இடி இடிக்கும் போது என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா நாயகி அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, மழை வெள்ளம் இந்த புயல் அடிக்கும் போது என்ன செய்றீங்க? ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டால், இது ஒரு சோதனையாக வந்து விடுமோ என்று சொல்லி நான் பயப்படுறேன் என்று சொல்லி சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நம்ம இயற்கை அனர்த்தங்கள் வந்தால், வெள்ளம் வந்தோட எத்தனை பேர் புதினம் பார்க்க போனோம்? சுனாமி வந்தோட எத்தனை பேர் புதினம் பார்க்க போனோம்? சுப்ஹானல்லாஹ். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்பது எமக்கு படிப்பினைக்காக, நாம் செய்கின்ற பாவங்களை விட்டு தூரமாகுவதற்காக, எமது ஈமான் அதிகரிப்பதற்காக அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டது. எனவே இவைகளை புரிந்து கொண்டு எமது வாழ்க்கையில் நாம் மாற்றங்களை ஏற்படுத்துவோமாக.